வீடியோல போர்கிபைன் பிரெட் எப்படி ஸ்பைசியா பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். அதுவும் ஈஸ்ட் இல்லாம ஓவன் இல்லாம எப்படி பண்றது வாங்க பார்க்கலாம். ஏய் யார் நீ? யார் ஷோல வந்து நீ ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்க? ஓ போர்கிபைன் பிரெட்டா? ஓ நீ ஸ்பைசியா தானே பண்ற? அதே போர்கிபைன் பிரெட் நான் ஸ்வீட்டா பண்ணி காட்டுறேன். வியூவர்ஸ் யாருக்கு நல்லா இருக்கு நீங்களே சொல்லுங்க. சேலஞ்ச். போர்கிபைன் பிரெட் செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் மைதா, 1 teaspoon sugar, half teaspoon salt, 1 tablespoon cooking oil, 2 packets of eno. இன்னைக்கு நம்ம இந்த பிரெட்ல ஈஸ்டும் யூஸ் பண்ண போறதில்ல, எக்கும் யூஸ் பண்ண போறதில்ல. இந்த 5 இன்கிரிடியன்ட் வச்சு தான் நம்ம இன்னைக்கு பிரெட் செய்ய போறோம். ஒரு மிக்சிங் பவுல்ல இந்த 5 இன்கிரிடியன்ட்டும் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு டபுள் ஆற வரைக்கும் மூடி வைக்க போகிறோம். இப்போ 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு பாருங்க நல்லா டபுள் ஆயிடுச்சு. வாங்க டிஷ்யூ. மாவு வந்து உங்களுக்கு ஒட்டுற மாதிரி தெரியும், பட் பிசைய உங்களுக்கு நார்மலாக இருக்கும். தேவைப்பட்டால் லேசாக நீங்கள் இதில் மாவு சேர்த்துக்கலாம். நல்லா சாஃப்டாகவும் இருக்கு. இப்போ இதை நம்ம ஆறா பிரிச்சுக்க போகிறோம். இப்போ நான் மாவை ஆறா பிரிச்சுட்டு அதில் லைட்டாக ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் இன்னும் ஹாஃப் அன் ஹவர் இந்த தூள் போட்டு மூடி வைக்க போகிறேன். மாவு ஊறுறதுக்குள்ள நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். போர்கிபைன் பிரெட் ஸ்டஃபிங்க்கு தேவையான பொருட்கள்: 1 கப் பொடியா நறுக்கின வெங்காயம், பொடியா நறுக்கின கேப்சிகம் 2 முட்டை, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், கருவேப்பிலை சிறிதளவு, 2 பொடியா நறுக்கின பச்சை மிளகாய், கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு. இப்போ நான் இந்த கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். இது நல்லா காஞ்சிடுச்சு. இதில் நான் பச்சை மிளகா போட்டுக்கிறேன். ஆனியன், இதில் கேப்சிகம் போட்டுக்கிறேன். இதில் இப்போ கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஆனியன் ரொம்ப குக் ஆக வேண்டாம், ஏன்னா ஆனியன் கிரன்ச்சியாக இருந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும். கரம் மசாலா, பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் எடுத்து வச்சிருக்க 2 எக் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு. மாவு எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். மறுபடியும் நல்லா டபுளாக வந்துருக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். டஸ்டிங் பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு பால் எடுத்துட்டு அதில் மாவு லைட்டாக டஸ்டிங் பண்ண போகிறேன். வச்சுட்டோம். இது நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்.
இப்போ ரோல் பண்ணிட்டோம். நம்ம போர்க்கிபைனோட கண் வச்சுக்கலாம். நான் ட்ரை கிரேப்ஸ் தான் வைக்க போகிறேன். எனக்கு பிளாக் கலர் ட்ரை கிரேப்ஸ் கிடைக்கல, அதனால நான் நார்மல் ட்ரை கிரேப்ஸே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் வாய்க்கு என்னோட 2 விரலையும் இப்படி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிட்டு இதனால இப்படி கட் பண்ணி இப்போ நம்ம போர்க்கிபைனோட உடம்பு செஞ்சுக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகா போர்க்கிபைன் மாதிரியே நமக்கு பிரெட் கிடைச்சிச்சு. இதே மாதிரி நம்ம மற்றதையும் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 பிரெட்டையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். எக்கோட எல்லோ எடுத்துருக்கேன். இதை நம்ம போர்க்கிபைனோட மேலே தடவ போகிறோம். இப்போ நான் இதில் எக்கோட எல்லோவை ப்ரஷ் பண்ணிக்கிட்டேன். வாங்க நம்ம இப்போ இதை பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இட்லி பிளேட்டை க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த போர்க்கிபைனை அதில் வச்சுட்டேன். இப்போ 15 to 20 மினிட்ஸ் நான் லோ ஃப்ளேமில் இதை பேக் பண்ண போகிறேன். ஸ்பைசி போர்க்கிபைன் பிரெட் ரெடி ஆயாச்சு. வாங்க இது எப்படி குக் ஆயிருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக ஸ்டஃபிங்லாம் பேக் ஆயிருக்கு. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது பேக் சைடெல்லாம். ஸ்வீட் போர்க்கிபைன் பிரெட்டுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்கள் பார்க்கலாம். சுகர், 1 கப் துருவின தேங்காய், டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம், முந்திரி பருப்பு 10, ஏலக்காய் 3. வாங்க இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பேன் சூடாயிடுச்சு. இதில் நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இப்போ இதில் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி. இப்போ இதில் சுகரும் ஏலக்காவும் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஸ்வீட் ஸ்டஃபிங் ரெடி ஆயாச்சு. இதை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அதே மாதிரி ஸ்வீட் போர்க்கிபைன் பண்ண போகிறேன். இப்போ நான் இதில் எக்கோட எல்லோவை ப்ரஷ் பண்ணிக்கிட்டேன். இதையும் நம்ம பேக் பண்ணிடலாம். இப்போ பாருங்க நம்மளுக்கு ஸ்வீட் போர்க்கிபைன் பிரெட்டும் ரெடி ஆயாச்சு. பார்க்கும் போதே சாப்பிடணும் போல தோணுது. வாங்க இது எப்படி பேக் ஆயிருக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன். பாருங்க எவ்வளோ சூப்பராக பேக் ஆயிருக்கு. எல்லா பக்கமும் சூப்பராக பேக் ஆயிருக்கு. ஏலக்காவோட வாசனை எனக்கு கமகமான்னு வருது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். நான் பண்ண ஸ்பைசி போர்க்கிபைன் பிரெட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸ்பைசி போர்க்கிபைன் பிரெட் தான் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. எப்படியும் நான் பண்ண ஸ்வீட் போர்க்கிபைன் பிரெட் தான் பிடிச்சிருக்க போகுது. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. பாய்.